நான் சொடக்கு போடும் நேரத்தில் முடித்து விடுவேன். நான் சொடக்கு போடுற டைமில் முடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ வில் ஃபினிஷ் இன் அ ஸ்னாப். ஐ வில் ஃபினிஷ் இன் அ ஸ்னாப். ஸ்னாப் அப்படின்னா சொடக்கு போடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ வில் ஃபினிஷ் அப்படின்னா நான் முடிச்சிருவேன். ஐ வில் ஃபினிஷ் இன் அ ஸ்னாப் அப்படின்னா நான் சொடக்கு போடுற நேரத்தில் முடிச்சிருவேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இது ரிலேட்டடாக. அவள் அனைத்து வேலைகளையும் சொடக்கு போடும் நேரத்தில் முடித்து விட்டாள். அவள் எல்லா வேலையும் சொடக்கு போடுற நேரத்தில் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா she completed the entire work in a snap. she completed the entire work in a snap. she completed the entire work அப்படின்னா அவள் எல்லா வேலையத்தையும் முடிச்சிட்டா, எல்லா வேலையும் சொடக்கு போடுற நேரத்தில் முடிச்சிட்டா அப்படிங்கிறதுக்கு she completed the entire work in a snap. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நான் உனக்கு கால் செய்யலாம் என்று இருந்தேன். இப்போ தான் உனக்கு நான் கால் செய்யலான்னு நினச்சேன், இப்போ தான் நான் உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ. ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ. நான் இப்போ தான் உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். ஓகேவா? இதுவே நான் இப்போ தான் வெளியில் போகலான்னு இருந்தேன், நான் வெளியில் போகலான்னு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதே இங்கிலீஷில் ஐ வாஸ் அபவுட் டு கோ அவுட். நான் வெளியில் போகலான்னு இருந்தேன், நான் வந்து சாப்பிட்லான்னு இருந்தேன். ஐ வாஸ் அபவுட் டு ஈட். ஐ வாஸ் அபவுட் டு ஈட். நான் சாப்பிட்லான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ வாஸ் அபவுட் டு ஈட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். ஒரு வழியில் அதுவும் உண்மை. ஒரு வழியில் அதுவும் உண்மை தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே இங்கிலீஷில் இன் அ வே தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. இன் அ வே தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். ஒரு வழியில் அவளும் கரெக்டு தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு வழியில் அவளும் சரிதான். அவள் சொன்னதும் கரெக்டு தான். ஒரு வழியில் அவள் சொன்னதும் கரெக்டு தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா இன் அ வே ஷி வாஸ் ரைட். இன் அ வே ஷி வாஸ் ரைட் அப்படின்னா அவள் ஒரு வழியில் அவள் சொன்னதும் கரெக்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். ஒரு வழியில் அவனும் நல்லவன். ஒரு வழியில் அவனும் நல்லவன் தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஹீ இஸ் குட் இன் அ வே. ஹீ இஸ் குட் இன் அ வே. ஹீ இஸ் குட் அப்படின்னா அவன் நல்லவன். இன் அ வே அப்படின்னா ஒரு வழியில் அவனும் நல்லவன் தான். ஹீ இஸ் குட் இன் அ வே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நான் கடலையை உடைத்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த கடலையை உடைச்சிட்ருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த கடலையோட உடைப்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் ஷெல்லிங் கிரவுண்ட் நட்ஸ். ஐ எம் ஷெல்லிங் கிரவுண்ட் நட்ஸ். ஷெல்லிங் அப்படின்னா அந்த தோலை உரிக்கிறது. ஓகேவா? ஸோ கடலை இது மாதிரி அழுத்தமான தோல் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஷெல்லிங் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ஷெல்லிங் கிரவுண்ட் நட்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நம்பு நம்பாமல் போ, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீ நம்ப இல்லை நம்பலைன்னா போ, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பிலீவ் இட் ஆர் நாட் ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். பிலீவ் இட் ஆர் நாட் ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்னா நம்பு இல்லை நம்பலைன்னா போ. ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். நான் உண்மையை தான். ட்ரூத் அப்படின்னா உண்மை. ஸோ ஐ எம் டெல்லிங் த ட்ரூத் அப்படின்னா நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், நீ நம்பு இல்லைன்னா நம்பலைன்னா போ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அனைவருக்கும் உன்னை பற்றி தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உன்னை பற்றி தெரியும். எல்லாருக்குமே உன்னை பற்றி தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா எவ்ரிபடி நோஸ் அபவுட் யூ. எவ்ரிபடி நோஸ் அபவுட் யூ. எவ்ரிபடி நோஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிபடி நோஸ் அபவுட் யூ அப்படின்னா எல்லாருக்கும் உன்னை பற்றி தெரியும். ஸோ அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அனைவருக்கும் நீ எப்படிப்பட்டவன் என்று தெரியும். எல்லாருக்குமே நீ எப்படிப்பட்டவன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா எவ்ரி ஒன் நோஸ் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர். எவ்ரி ஒன் நோஸ் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர். எவ்ரி ஒன் நோஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர், நீ எப்படிப்பட்டவன். ஓகேவா? எவ்ரி ஒன் நோஸ் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். உன்னை பற்றி நீயே பெருமை பேசாதே. உன்னை பற்றி நீயே பெருமை பேசிக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் பிராக் அபவுட் யுவர் செல்ஃப். டோன்ட் பிராக் அபவுட் யுவர் செல்ஃப். பிராக் அப்படின்னா பெருமை பேசிக்கிறது, நம்மளை பற்றியே பெருமை பேசிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு பிராக் அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் பிராக் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை பற்றி நீயே பெருமை பேசிக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். அவள் எப்பொழுதும் அவளுடைய சம்பளத்தை பற்றி பெருமை பேசுவாள். அவள் எப்பயுமே அவளோட சம்பளத்தை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாள். நான் கம்மி சம்பளம் வாங்குறேன்ட்டு அவள் நிறையா வாங்குறான்னு எப்பயுமே பெருமையாக பேசுவாள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஷி ஆல்வேஸ் பிராக்ஸ் அபவுட் ஹர் சேலரி. ஷி ஆல்வேஸ் பிராக்ஸ் அபவுட் ஹர் சேலரி. ஷி ஆல்வேஸ் பிராக்ஸ் அப்படின்னா அவள் எப்பயுமே பெருமை பேசுவாள். அபவுட் ஹர் சேலரி அப்படின்னா அவளோட சம்பளத்தை பற்றி. ஷி ஆல்வேஸ் பிராக்ஸ் அபவுட் ஹர் சேலரி. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இதை எங்கு மறைத்து வைத்தாய். இது எங்கே மறைச்ச அப்படிலாம் கேட்போம் இல்லையா? நான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், எங்கே மறைச்சி வச்சுருந்தேன் அப்படிலாம் கேட்போம் இல்லையா?
ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வேர் டிட் யூ ஹைட் இட், வேர் டிட் யூ ஹைட் இட், ஹைட் அப்படின்னா மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, அதுக்கு ஹைடு. வேர் டிட் யூ ஹைட் இட் அப்படின்னா நீ எங்கே மறைச்சி வச்ச, முன்னாடி மறைச்சி வச்ச அப்படிங்கிறதுக்காக டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் டிட் யூ ஹைட் இட், இதை எங்கே மறைச்சி வச்ச. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு இதை முடிப்பதற்கு 2 நாட்கள் நேரம் கொடு. நான் இந்த வேலையை எப்படியாவது முடிச்சிருவேன், எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் கொடு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா give me 2 days to finish this, give me 2 days to finish this, give me 2 days அப்படின்னா எனக்கு 2 நாள் கொடு. எதுக்கு? to finish this, give me 2 days time to finish this, to finish this அப்படின்னா இதை முடிப்பதற்கு. ஓகேவா. நான் உன்னை எங்கோ பார்த்திருக்கிறேன், நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தேன், நான் உனக்காக ரொம்ப நேரமாக காத்திருந்தேன், உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா ஐ வெயிட்டட் ஃபார் யூ ஸோ லாங், ஐ வெயிட்டட் ஃபார் யூ ஸோ லாங், ஐ வெயிட்டட் ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக காத்திருந்தேன், ஸோ லாங் அப்படின்னா ரொம்ப நேரமாக, ஐ வெயிட்டட் ஃபார் யூ ஸோ லாங். ஸோ நம்ம கேட்போம் இல்லையா, நான் உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண, நீ ஏன் வரல அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஐ வெயிட்டட் ஃபார் யூ ஸோ லாங், why didn't you come, I waited for you so long, why didn't you come அப்படின்னா நான் உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண, நீ ஏன் வரல. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வேலை முடிந்ததும் உனக்கு கால் செய்கிறேன், இந்த வேலை முடிஞ்சதும் உனக்கு கால் பண்ணுறேன், நீ வந்து வாங்கிட்டு போ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I'll call you when the work is done, I will call you when the work is done, I will call you அப்படின்னு நான் உனக்கு கால் பண்ணுறேன். எப்போ? when the work is done, வேலை எப்போ முடியுதோ அப்போ. ஓகேவா. ஸோ இதுவே நான் வேலை முடிஞ்சதோ உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் மெசேஜ் யூ வென் த ஒர்க் இஸ் டன், ஐ வில் மெசேஜ் யூ வென் த ஒர்க் இஸ் டன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மதிய உணவு சாப்பிட்டதும் எனக்கு கால் செய்கிறாயா, லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுறியா, லஞ்சு சாப்பிட்டோன்னே எனக்கு கால் பண்ணுறியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா வில் யூ கால் மீ ஒன்ஸ் யூ ஹேட் லஞ்ச், வில் யூ கால் மீ ஒன்ஸ் யூ ஹேட் லஞ்ச், வில் யூ கால் மீ அப்படின்னு எனக்கு கால் பண்ணுறியா. எப்போ? ஒன்ஸ் யூ ஹேட் லஞ்ச், லஞ்சு சாப்பிட்ட உடனே, லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஓகேவா. வில் யூ கால் மீ ஒன்ஸ் யூ ஹேட் லஞ்ச். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் என்னை வேண்டுமென்றே அடித்தான், அவன் என்னை வேணுனே தான் அடித்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he hit me intentionally, he hit me intentionally, hit அப்படின்னா அடிக்கிறது, intentionally அப்படின்னா வேணுனே. ஸோ he hit me intentionally, அவன் என்னை வேணுனே அடித்தான். இதுவே அவன் என்னை வேணுனே தான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he hit me intentionally, or we can say he beats me intentionally, அடிக்கிறான் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். அப்போ he hit me intentionally, he beats me intentionally. ஓகேவா. hit beats ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நேற்றிலிருந்து எனக்கு 20 வயது ஆரம்பமாகிறது, நேற்றிலிருந்து தான் எனக்கு 20 வயசு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ turned 20 yesterday, I turned 20 yesterday, I turned 20 அப்படின்னா எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. yesterday அப்படின்னா நேற்றுலேருந்து எனக்கு 20 வயசு. ஓகேவா. இதுவே அவனுக்கு போன மாதம் தான் 20 வயது ஆரம்பமானது, அவனுக்கு போன மாதத்துலேருந்து 20 வயசு ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா he turned 20 last month, he turned 20 last month. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இப்போது போக வேண்டுமா, நான் இப்போ போகணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் should I go now, should I go now அப்படின்னு நான் இப்போ போகணுமா. இதுவே நான் இப்போ போகலாமா, பர்மிஷன் கேட்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி கேட்கணுன்னா shall I go now அப்படின்னு கேட்கணும். இதுவே நான் இப்போ போகணுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு should I go now. இதுவே நான் இப்போது அங்கே போகணுமா அப்படின்னு கேட்கணுன்னா should I go there, should I go there now, should I go there now, should I go there அப்படின்னா நான் அங்கே போகணுமா, should I go there now அப்படின்னா இப்போ அங்கே போகணுமா. ஓகேவா. இதுவே நான் ஏன் அங்கே இப்போ போகணும் அப்படின்னு கேட்கணுன்னா why should I go there now, அதுக்கு என்ன அர்த்தம், நான் ஏன் இப்போ அங்கே போகணும், why should I go there now. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டு கொண்டிருந்தேன், நான் உன் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் I've been wanting to come to your house for a long time, I've been wanting to come to your house for a long time, I have been wanting அப்படின்னா நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், நான் நினச்சிட்டு இருந்தேன், நான் விருப்பப்பட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி எதுக்கு, டு கம் டு யுவர் ஹவுஸ், உன்னோட வீட்டுக்கு வரத்துக்கு.
ரொம்ப நாளாக அப்படிங்கிறதுக்கு ஃபார் அ லாங் டைம். ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா ரொம்ப நாளாக. ஐ ஹவ் பீன் வாண்டிங் டு கம் டு யுவர் ஹவுஸ் ஃபார் அ லாங் டைம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ மிகவும் மாறிவிட்டாய், நீ ரொம்ப மாறிட்ட அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஹவ் சேஞ்ச்டு அ லாட். யூ ஹவ் சேஞ்ச்ட் அ லாட். யூ ஹவ் சேஞ்ச்டு எ லாட் அ லாட் அப்படின்னா ரொம்ப நிறைய. யூ ஹவ் சேஞ்ச்டு அப்படின்னா நீ மாறிட்ட. யூ ஹவ் சேஞ்ச்ட் அ லாட். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ வந்து முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்ட அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ ஆர் நாட் த சேம் ஆஸ் பிஃபோர், யூ ஹவ் சேஞ்ச்ட் அ லாட். யூ ஆர் நாட் த சேம் ஆஸ் பிஃபோர், யூ ஹவ் சேஞ்ச்ட் அ லாட் அப்படின்னா நீ வந்து முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்ட. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன்னுடைய வண்டியில் பெட்ரோல் இருக்கிறதா? உன்னோட வண்டியில் பெட்ரோல் இருக்கா, எனக்கு கொஞ்சம் தரியா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் தேர் பெட்ரோல் இன் யுவர் பைக்? இஸ் தேர் பெட்ரோல் இன் யுவர் பைக் அப்படின்னா உன்னோட வண்டியில் பெட்ரோல் இருக்கா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ரொம்ப தூரம் வண்டியில் செல்லாதே, பெட்ரோல் குறைவாக உள்ளது. ரொம்ப தூரமாக வண்டியில் ரொம்ப தூரம் போகாத, பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் கோ டூ ஃபார் பிகாஸ் த பெட்ரோல் லெவல் இஸ் லோ இன் மை பைக். டோன்ட் கோ டூ ஃபார் பிகாஸ் த பெட்ரோல் லெவல் இஸ் லோ இன் மை பைக். ஓகேவா? டோன்ட் கோ டூ ஃபார் அப்படின்னா ரொம்ப தூரம் போகாத. ஏன்? பிகாஸ் ஏன்னா த பெட்ரோல் லெவல், பெட்ரோலோட அளவு இஸ் லோ இன் மை பைக், என்னோடய பைக்கில் பெட்ரோலோட அளவு கம்மியாக தான் இருக்குது, அதனால் ரொம்ப தூரம் போகாத. ஓகேவா? டோன்ட் கோ டூ ஃபார் பிகாஸ் த பெட்ரோல் லெவல் இஸ் லோ இன் மை பைக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னுடைய வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது. என்னோடய பைக்கில் பெட்ரோல் தீர்ந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மை பைக் ரேன் அவுட் ஆஃப் பெட்ரோல். மை பைக் ரேன் அவுட் ஆஃப் பெட்ரோல். என்னோடய வண்டி பெட்ரோல் தீர்ந்துட்டு, என்னோடய வண்டியில் பெட்ரோல் தீர்ந்துட்டு அப்படிங்கிறதுக்கு ரேன் அவுட் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னா தீர்ந்துருச்சு பெட்ரோல். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், நான் உன்னை தான் தேடிக்கொண்டிருந்தேன், உன்னை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஹவ் பீன் லுக்கிங் ஃபார் யூ. ஐ ஹவ் பீன் லுக்கிங் ஃபார் யூ அப்படின்னா நான் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ தட். நீ ஏன் மிகவும் மாறிவிட்டாய், நீ ஏன் ரொம்ப மாறிட்ட அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி குரூப்பாக லேர்ன் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.